தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதில் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் தலைமுறைக்கு வரும் உன் சந்ததிக்கு நடுவாக என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அதை சொல்லும்போது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வந்தது. ஒரு ஊழியக்காரர், நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் ரொம்ப பழக்கமான சிநேகிதரை பார்க்க வாரத்துக்கு ஒரு முறை போவாராம். குடும்பமாக போவாராம், அவர் ஒரு மனைவி போவாராம். அப்போ அவரை பார்க்க போகும் பொழுது அவருடைய பிள்ளைங்கள், அந்த சந்திக்க வர்றவங்களுடைய பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்களாம். அதனால் எப்போ இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனாலும் ரொம்ப பாசமாக கரையாக கொஞ்சம் வயசானவங்க, இவருக்கு கொஞ்சம் வயசு இருக்கிறாங்க, பேச வந்தாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வந்துச்சாங்க. அவர்கள் அவ்வளோ அருமையாக கவனிச்சாங்க. அந்த ஊழியக்காரர் ஓடி என்னெல்லாம் வேணும், எதுக்கு நாட்கள் என்ன வேணும், பண்டம் தான் இருக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, காஃபி குடிங்க அப்படின்னு ரொம்ப ஆறுதலாக ரொம்ப பாசமாக இருந்துச்சான். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், இவர் பிள்ளைங்கள்லாம், ஏன்னா அவர் பிள்ளைங்களாம் அவருக்கு நல்லா தெரியும், பிள்ளைங்கள்லாம் வெளி தேசத்துலலாம் இருக்காங்க, இது யார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம். சொல்லி பொண்ணு போனதுக்கப்புறம் இது யாருப்பா வேலைக்கு வச்சிருக்கேன், ஐயோ அந்த பிள்ளையுடைய கதையை நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அது கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பொண்ணு, அதாவது அந்த இப்போது அந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க போயிருக்கும் போது இந்த பிள்ளை தான் மூத்த பிள்ளை. இந்த மூத்த பிள்ளை கருப்பாக பிறந்துட்டாங்க. தாய் தகப்பை எப்படி இருந்தாலும் அது போல தான் இருக்கும், கொஞ்சம் தாய் தகப்பனோட கொஞ்சம் கருப்பாக பிறந்துட்டாங்க. அதுக்காக தாயின் தகப்பனும் அந்த பிள்ளையை போட்டு அடின்னு அடித்து படிக்க விடாமல் பண்ணி எல்லா வேலையும் வாங்கி தனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒடுங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை பார்த்தாங்களாம். அவங்க கேட்டாங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் உறவினர் சொன்னாங்களாம், இவளை பாருங்க, இவள் முகத்தை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது. அவங்க கேட்டாங்க, நீங்கள் தானே பெற்றீங்க, நாங்கள் தான் பெற்றோம், ஆனால் அருவருப்பாக இருக்குது. எங்கேயாவது போய் தொலைன்னு சொன்னால் போக மாட்டேங்க, போய் சாகுன்னு சொன்னால் சாக மாட்டேங்கிறான். இவளால் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோவில் நின்னா அசிங்கமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்கே அசிங்கமானவளாக இருக்கிறார். இவள் ஒரு அருவருப்பானவள்னு சொல்லி தன் பிள்ளை முன்னாடியே பேசுதான். தாய் தகப்பனை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு? எவ்வளோ பொல்லாத இருதயம் பண்ணவங்க. நீங்கள் மரிக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் நரகத்தில் தான் இருப்பீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார், தேவன் வாகனம் பண்ணுவார். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். செய்யாத பட்சத்தில் அதனுடைய பலனை நீ நரகத்தில் அனுபவிப்ப. அந்த பிள்ளை என்ன தவறு செய்தது? உங்க வயிற்றுல தானே பிறந்தது. அந்த உணர்வுகள் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளை படுத்துத வேதனையை பார்த்து அந்த பிள்ளையை நாங்கள் கூட்டு போகிறோம், அந்த பிள்ளையை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்படி இருக்காங்க மனிதர்கள் பார்த்தீங்களா? தாயும் தகப்பனும் மறந்து போனாலும் இயேசு நம்மை சேர்த்துக் கொள்வாருங்க. இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறப்பா, அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். தாய் தகப்பன் இல்லை என்று நீங்கள் சொந்த போறீங்களா? உனக்கு தாயாய் தகப்பனாக நான் இருக்கிறேன். கடன் பிரச்சனையிலே மாடி தவிக்கிறீர்களா? வெளியே தலை காட்ட முடியாது, கடன்காரர்கள் நாளைக்கு வந்து விடுவார்கள். நான் என்ன பதில் சொல்ல போறேன் சொல்லி அங்கலாய்க்கிறீங்களா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருந்து உங்களை பார்த்து சொல்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, உன் ஆத்மாவையும் அவர் பாதுகாப்பார். வெள்ளம் போல சுற்று எழும்பி வருவான், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வேதவசனம் இருக்கு, அவனுக்கு விரோதமாய் தேவன் கொடியேற்றுவார். நீங்க பயப்படாதீங்க. வருமானமே இல்லையே என்று கலங்குறீங்களா? தேவன் வருமானத்தை கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார். தேவன் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கையை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நான் எடுத்து பார்ப்பா. அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது உனக்கு மாத்திரமில்லை, உன் சந்ததிக்கும் உன் சந்ததியின் சந்ததிக்கும் அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் உன்னை வாழ வைக்க போகிறேன். அந்த மகள் எத்தனை வருடம்
அந்த குடும்பத்தில் வேதனைப்பட்டிருந்திருப்பார். தான் கருப்பு என்று சொல்லி ஒரு நாள் விடுதலை தரும் நாள் வந்தது. விடுதலை தரும் நாள் வரும் பொழுது யாரும் அவளுக்காக இல்லை. தேவனோ வந்து இன்றைய ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். அந்த தாய் தகவனுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். இப்பொழுது அவர்கள் புலம்புவார்கள், நான் நரகத்தில் இருந்து கதறுகிறேன். தேவன் சில சமயங்களில் இரக்கம் பாராட்டி நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படும் என்று இருக்கிறது. அதனால ஏதாவது வியாதி படுக்கையை வைத்து ஏதாவது விதத்தில் இரக்கம் செய்திருந்தால் மட்டுமே தான் உண்டோலிய இளைஞனில் கட்டாயம் நான் தேவனுக்கு முன்பாய் என்று சொல்கிறேன், அவருடைய வாழ்க்கை நரகத்தில் தான். தேவன் இரக்கம் பாராட்ட மாட்டார். தேவன் கடினமுள்ள எஜமான் என்பதை மறந்து போயிடாதீங்க. அவர் இயேசு கிறிஸ்து தானே சிலுவையில் அடிச்சிருக்காங்க, கொண்டுட்டாங்க. சாதாரண வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் வழியிலே அழிக்காமல் இருக்கு, அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் இருக்கு. பிதாவை கூட சொல்லுது, குமாரன் கோபப்படாம பார்த்துக்கோங்க பாருங்கிறார். அவருடைய கோபம் பச்சிக்கிற அக்கினி, ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ பிள்ளைகளும் சரி, உலகத்தானும் சரி, தேவனுடைய கோபத்துக்கு ஈடாயிராதீங்க. துணிகரமான பாவத்தை செய்யாதீங்க. அதன் பிறகு நீங்க புலம்பி தவித்தாலும் தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டார். தயவு செய்து பிரியமானவர்களே, ஞானமாய் வாழுங்க, புத்தியாய் வாழுங்க, நீதியாய் வாழுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க. பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, பரிசுத்தத்திற்காக கெஞ்சுங்கள். தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார். இனி அந்த பாவத்தை உங்களோடு வராமல் பாதுகாப்பார். நீங்கள் நித்திய உடன்படிக்கை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அதற்கு முக்கியமான முதல் பகுதி, முதல் அடி நீங்க தான் எடுத்து வைக்கணும், பரிசுத்தம். கெட்ட குமாரன் திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்ததுனால அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தேவன் அவனை தேடி போகவில்லை. தேவன் முதலாவது அவனை தேடி வந்து அவனுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டான். இப்பொழுது அவன் ஓடிவிட்டான். மறுபடியும் அவன் தான் திரும்பி வரணும். தேவன் அணைக்க ஆசையா இருக்கிறார். அதே போலதான் உங்களை அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்த ஆசையா இருக்கிறார். உங்களை பால வைக்கணும்னு ஆசை இருக்கிறார். ஆனால் நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? நம்மை நிதானித்து பார்த்துப்போம். நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நிதானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்கிறீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்களுடைய பரிசுத்தத்திற்காக, உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்ல தெய்வம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையானவர்களை செய்து எங்களை மழையில பண்ணுகிற தெய்வம். இந்த காணொலியை யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அவருடைய வேதனைகளை மாற்றுங்க, அவருடைய பாவ கட்டுகளை அறுத்து போடுங்க, சமாதானம் உள்ள வாழ்க்கையை கொடுங்க. ஆனால் பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜெபிங்க. பிள்ளைகளை எரிச்சலும் கோபங்களும் அவனுடைய மூர்க்கத்தனங்களும் அவனுடைய கெட்ட வார்த்தைகளும் பேசிக்கொண்டு உதாரியாய் சுற்றி தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருக்கிற பொல்லாத மனிதர்களை அந்த பொல்லாத ஆவியை நீர் அகற்றுப்படுகிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாக நன்மையாக இந்த பிள்ளைகளை உயர்ந்திருக்கும்படி செய்ய வேதனைகளை மாற்று, துக்கத்தை மாற்று, துயரத்தை மாற்று, நன்மையினால் முடிசூட்டுங்க. சப்பா, எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவீங்க, அது நித்திய உடன்படிக்கையா இருக்கும் என்று சொன்னீங்க. இந்த பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீங்க சப்பா. ஆனால் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீங்க. அந்த வேதனை நீங்க சுகமாயிருன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை பிடித்து நான் ஜெபிக்கிறேன். நான் இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யும், சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். தாவீது வர விருத்தி அடைந்தது போல பிள்ளைகளை உயர்த்தி நிறுத்தும். யோபுவின் சிறையிருப்பு மறைந்த பொழுது அவன் வர விருத்தி அடைந்தான். நம்பி அதே போல அந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறி வர விருத்தி அடை செய்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிங்கப்பா. மேன்மைப்படுத்துமா, கனப்படுத்துமான், கண்மணி போல பாதுகாத்துக்கொண்டு சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். தடையெல்லாம் எல்லாம் நீங்கி சந்தோஷம் சமாதானம் நிரம்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிங்க. சமாதானம் காத்துக்கொண்டு வழி ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனம் அடைந்து போகாதீங்க. நன்மையான எந்தையும் பரத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அதனால் நமக்கு ஒரு காரியம் நமக்கு
தீமையாய் நடக்காது, எல்லாம் நன்மையாய் முடியும். வேதனைப்படுவதனால ஒரு காரியம் நடக்க போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களை நித்திய வாழ்வுக்கென்று அவர் அழைத்து உங்களை கனப்படுத்தி மேம்படுத்தும். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.